ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அண்ணம் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஹெல்தியான கார்ன் ரவையை வச்சு ஒரு கிச்சடி செய்யலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது முக்கியமாக வயதானவர்கள், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி மக்காச்சோள ரவையை நம்ம ஒரு 250 கிராம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு தனியாக வச்சிடலாம். அதே கடாயை சூடு பண்ணி 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் மசாலா, சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நறுக்கிய 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி நறுக்கியதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியதும் ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா காயெல்லாம் வெந்துடும். இப்போ நல்லாவே வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம தனியாக வறுத்து வச்ச மக்காச்சோள ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஒரு கரண்டியை வச்சு கைவிடாமல் கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும்னு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இது நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு கலர்ஃபுல்லான கார்ன் ரவை கிச்சடி தயாராகிடுச்சு. இது ஒரு நல்ல சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கு ஒரு தேங்காய் சட்னி, இல்லைன்னா கூடவே சாம்பார், இதுமாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சைட் டிஷ்ஷை சேர்த்து சாப்பிட்லாம். பாருங்கள், பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.